கட்சி தலைமையின் உத்தரவை ஏற்று தொண்டனாக இபிஎஸ்ஐ ஆதரிப்பதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என விமர்சித்துவிட்டு தற்போது ஆதரவளிப்பது குறித்து ஏன் என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு கட்சி உத்தரவை செயல்படுத்துவது தனது கடமை என்றார். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு. சுங்கச்சாவடிகளில் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் 155 ரூபாயில் இருந்து 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் 70 ரூபாய் உயர்ந்து 3170 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒருவழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இலகுரக வாகனங்களை பொறுத்தவரை ஒருமுறை பயண கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 185 ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க 275 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 125 ரூபாய் உயர்ந்து 5545 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுங்க கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வருமான இழப்பு எல்லாமே டோல்கேட்டு தான் போகுது. மாதம் டோல்கேட் கட்டணம் பார்த்தாலே இதுவே ஒரு வண்டிக்கு கடன் கட்டுற அளவுக்கு போயிடுது. டோல் போடும்போது நாங்கள் டன்னேஜ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம். அப்படிங்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட போகும்? மக்கள்கிட்ட தான் போய் சேரும். மக்களுக்கு தான் அதிக சுமைகள், எங்களுக்கு அதிக சுமை தான். சாலை பாத்தீங்கன்னா சாலையெல்லாம் சரியான படியில சாலை சீரமைக்கல. கட்டணம் மட்டும் வருடத்துக்கு கட்டணம் மட்டும் நிர்ணயம் பண்றாங்க. சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி விதைத்த நிலையில் திடீரென மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சென்னையில் 2வது நாளாக இரவில் கொட்டி தீர்த்த மழையால் பூமி குளிர்ந்தது. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் கூறியுள்ளது. எனினும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் உள்ள முதலமைச்சர் சென்னையின் மழை அளவு குறித்தும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளனவா என்றும் தொலைபேசியில் கேட்டறிந்ததாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அப்போது பெருமழை காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்றிட முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் தனது பொறுப்புகளை புதிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்வில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ளவில்லை. சென்னையில் டீ, காபி, பால் ஆகியவற்றின் விலையை இன்று முதல் உயர்த்த இருப்பதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி டீ 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், பால் 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காபி 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. பால், காபி தூள், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றத்தை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த மாதம் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 1789 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாத தொடக்கமான இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்து 1738 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. சென்னையில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய கடற்கரை பகுதிகளுக்கு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. தாம்பரம்
மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஈசிஆர் மற்றும் பாலவாக்கம் கடலில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வேளச்சேரி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் நெரிசலை சரி செய்ய முயன்ற போதும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை திருவல்லிக்கேணி மசூதி வழியாக ஊர்வலம் செல்ல முயன்ற இந்து முன்னணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் இந்து முன்னணியினர் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி மசூதிகள் திரை கட்டி மறைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விநாயகர் சிலையை கொண்டு செல்வதில் இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை அருகே பாலவாக்கம் கடற்கரையில் வெளிநாட்டினர் விநாயகர் சிலைகளை கரைத்து வழிபட்டனர். டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வீட்டில் வைத்து வழிபட்ட சிறிய விநாயகர் சிலைகளை பாலவாக்கம் கடற்கரைக்கு தங்களது குழந்தைகளுடன் எடுத்து வந்து கடலில் கரைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த நேரத்தில் சாலையில் யானை சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். யானையை கண்டு மக்கள் கூச்சலிட்டதால் அச்சமடைந்த யானை பதற்றத்தில் அங்குமிங்குமாக ஓடியது. இதனால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்கள் சேதமடைந்தன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 7 வயது சிறுமி ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 29ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது மாமாவுடன் பைக்கில் சென்ற சிறுமி ஓவியா விபத்தில் சிக்கியதில் மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள KMC மருத்துவமனையில் குடும்பத்தின் ஒப்புதலுடன் ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. கண்கள், சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை தானம் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணம் குறித்த எக்ஸ் பதிவில் ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நிகழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு செல்கிறார். திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் தான் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திமுக அரசின் தோல்விகளை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழிபோடுவதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வரிகளை உயர்த்தியும் தொழில் முனைவோர்களையும் தொழிற்சாலைகளையும் முடக்கும் வகையில் செயல்பட்டதன் காரணமாகவே தொழில்துறை நலிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை டி நகரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா, முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் இருந்த EPS கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பியதாகவும், ஆனால் ஏமாற்றிவிட்டதாகவும் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசு நந்தன் கால்வாயை முறைப்படுத்தப்பட்ட பாசன கால்வாயாக அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீரனூர் கிராமத்தில் உள்ள நந்தன் கால்வாய் திட்டப்பணிகளை அன்புமணி ராமதாஸ் ஆய்வு செய்தார். இதையடுத்து பேசிய அவர், நந்தன் கால்வாயை முறைப்படுத்தப்பட்ட பாசன கால்வாயாக அறிவித்து அதனை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்றார். அகலப்படுத்தி, ஆழப்படுத்தி, கான்கிரீட்டை போட்டு என்னென்ன அடிப்படை வசதிகள் இதுல கட்டமைப்புகள் உருவாக்கி வருங்கால சந்ததியினர் நமக்கு சந்தோஷமா நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா இன்னைக்கு நம்ம செய்யணும்.
அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகள் பாமக தலைவர் அன்புமணி மீது வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. நேற்றுடன் அவகாசம் நிறைவு பெற்ற நிலையில் அன்புமணி விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. இந்நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.